வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தருமபுரியில் ஃபைனான்ஸ் தொழிலதிபரை கடத்தி பணம் பறிக்க முயன்ற வெளிமாநில கடத்தல்காரர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். வெளிமாநில கூலிப்படையின் பரபரப்பு பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அண்ணா நகரை சேர்ந்த சக்திவேல் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த 20ஆம் தேதி காலையில் சக்திவேல் நடைபயிற்சி செல்ல தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே காரில் காத்து கொண்டிருந்த மர்ம நபர்கள் சக்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பிறகு திடீர் என்று மறைத்து வைத்திருந்த மயக்க ஸ்ப்ரேயை சக்திவேல் மீது அடித்துள்ளனர். இதில் சுதாரித்துக் கொண்ட சக்திவேல் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் உதவிக்கு ஓடி வந்துள்ளனர். பொதுமக்கள் வருவதை பார்த்த கடத்தல்காரர்கள் சக்திவேலை விட்டுவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். இந்த கடத்தல் முயற்சி சம்பவம் குறித்து சக்திவேல் பாலக்கோடு போலீசில் புகார் அளித்தார். டிஎஸ்பி மனோகரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் செல்போன் தொடர்புகளை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே கடத்தல் கும்பல் பாலக்கோடு அண்ணாநகர் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து விரைந்து சென்ற போலீசார் காரில் இருந்து 5 நபர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதில் ஒருவர் காரில் இருந்து எகிரி குதித்து தப்பிக்க முயன்றதில் கையில் முறிவு ஏற்பட்டது. அவரை சிகிச்சைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். விசாரணையில் கைமுறிவு ஏற்பட்டவர் கடத்தல் கும்பலின் தலைவர் நவீன்குமார் என்பதும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சிஆர் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவரது கூட்டாளிகளான கர்நாடக மாநிலம் பெங்களூரு தொட்ட விநாயகா லே அவுட்டை சேர்ந்த திருவென்குமார், உடுப்பியை சேர்ந்த பிரமிழ் சால்டானா, ஹூப்ளியை சேர்ந்த தேஜாஸ், ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த நவீன் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் பணக்காரர்கள், தொழிலதிபர்களை குறிவைத்து கடத்தி சென்று கோடிக்கணக்கில் பணம் பறித்து வந்துள்ளனர். ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் ஆட்கடத்தல் வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளன. கடந்த 20ஆம் தேதி சக்திவேலை கடத்தி சென்று பணம் பறிக்க முயன்றதும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் மீண்டும் சக்திவேலை கடத்த அண்ணாநகர் பகுதியில் காரில் நோட்டமிட்ட போது போலீசாரிடம் பிடிபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஆள் கடத்தல்காரர்கள் 5 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். தருமபுரியில் ஆள் கடத்தல் கும்பல் நடமாட்டத்தால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர்.